டேலியில் எப்படி ஒரு பேமெண்ட் QR கோடை உங்களோட இன்வாய்ஸில் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு F11 கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் எனேபிள் பேமெண்ட் ரிக்வெஸ்ட் டு ஷேர் QR கோடை எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அதை என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேம் கேட்கும், தென் பேமெண்ட் மெத்தட் கேட்கும், யூபிஐயா ரேசர் பேயா, தென் யூபிஐ ஐடி, மர்ச்சன்ட் நேம் இதெல்லாம் கொடுத்துட்டு எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட யூபிஐ டீட்டெயில்ஸ் சேவ் ஆகிடும். எந்த வவுச்சர் டைப்பில் உங்களோட QR கோடை ஜென்ரேட் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சேல்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்க போகிறேன். அதில் ஜென்ரேட் QR கோட் ஆஃப்டர் சேவிங் வவுச்சரை எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த வவுச்சர் டைப்பை சேவ் பண்ணிக்கோங்க. எந்த வவுச்சருக்குள்ளே உங்களோட QR கோடை ஜென்ரேட் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வவுச்சர் எடுத்துக்க போகிறேன். அதில் ப்ரிவ்யூவில் பார்த்தேன்னா என்னோடய பாட்டம் பார்ட் ஆஃப் த வவுச்சரில் எனக்கு என்னோடய QR கோட் ஜென்ரேட் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு அது நான் சேவ் பண்ணணும். இந்த வவுச்சர் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணும் போது எனக்கு டு யூ வாண்ட் டு ஜென்ரேட் QR கோடுன்னு கேட்கும். அதை நான் எஸ்ன்னு கொடுத்தேன்னா எனக்கு என்னோடய பார்ட்டி நேம் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லி காட்டும். அதை நான் என்டர் ப்ரெஸ் பண்ணேன்னா என்னோடய QR கோட் சக்ஸஸ்ஃபுல்லி ஜென்ரேட் ஆகிடும். இதை நான் போய் ஒரு தடவை ப்ரிவ்யூவில் கூட செக் பண்ணிக்கலாம். அதில் நான் ப்ரிவ்யூவில் பார்த்தேன்னா எனக்கு என்னோடய QR கோட் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற டேலி டிப்ஸ் அண்ட் டியூட்டோரியல்ஸ்க்காக டெக்ஸாஸ் சொல்யூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.